நானோ அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்தனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அவர் என்னை பற்றி அது மனசில் இருந்தால் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னார். அந்த பேட்டியை நீங்கள் ரிவ்யூ பண்ணிப்பார். நானாக இழுத்து சொன்னேன். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அடையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேறு முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்போ அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசித்தேன், ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானோ அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்தனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அவர் என்னை பற்றி அது மனசில் இருந்தால் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னார். அந்த பேட்டியை நீங்கள் ரிவ்யூ பண்ணிப்பார். நானாக இழுத்து சொன்னேன். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லிட்டேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. ஐயப்பன் எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்கார். நேற்று என்ன அங்கே பார்க்க வந்தார். அவருக்கு வேறு ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டார். திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்கார். பட் அவர் அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவார். நாங்கள்லாம் 2000 நான் பேரவைச் செயலாளர் இருந்தப்போ அப்பொழுது தங்கத்தமிச்சல் மாணவரணி மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்போலேருந்து எனக்கு நல்ல நண்பர் அவர். என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலேருந்து போய் பார்ப்பார், நிறைய முறை பார்ப்பார். ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ கூட எங்களோட வந்து கலந்துக்கிட்டார். இதை கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாடிட்டீங்க, அதெல்லாம் அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருந்து நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க, அது சரி வராது எனக்கு, நாங்கள் சாதாரண பேசினோம். அவரை வாங்கன்னு நான் அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணதை நான் விட்டுட்டேன். அவ்வளோ அதுமாதிரி நான் வரணும். அவரை தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். எப்பயுமே நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். அவ்வளோ.